வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்டே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பிடி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பஹாங் எக்ஸ்பெடிஷன் டே நம்பர் 1 பதிவு நம்பர் 4 இருக்கும். பெந்தாவை நோக்கி என்னோட பயணம் போயிட்டு இருக்கு. ஆனால் பெந்தாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி கம்போங் காயான்னு சொல்கிற ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு பிடி மண் எடுத்துக்குங்க. அங்கே ஒரு முருகர் ஆலயம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போகிறதுக்கு ஏறத்தாழ ஒரு 1 hour ஜேர்னி. அந்த இடத்துக்கு போனோமா ஒரு பெரிய ஃபெல்டா, அந்த ஃபெல்டாக்குள்ள ஒரு அழகான முருகர் ஆலயம் இருக்கு. தற்பொழுது இந்த ஆலயத்தை யார் வழி நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா, முன்னாள் தாலாட்டு பாட நீ இல்லை அந்த பாடல் எழுதின பாடலாசிரியர் தான் திரு சிவம் அவர்கள் தான் இந்த ஆலயத்தை தற்பொழுது வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. பெரிய ஃபெல்டாக்கு நடுவுல ஒரே ஒரு முருகர் ஆலயம் இன்னமும் வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பஹாங் ஏரியாவுக்கு, அதாவது நீங்க குவாலாலிம்பிஸ்லேருந்து ரிங்லட் கேமரன் ஹைலண்ட் போகிற பாதையில் இந்த இடத்த கடந்து தான் போவீங்க. சற்று நேரம் இந்த முருகரை பார்த்துட்டு போங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடும். முருகரை பார்க்குற காட்சி இருக்கு, மனசார அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண்ணை கொடுத்த நிர்வாகத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆலயத்தோட ஸ்தல விருட்ச மரத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுத்திருந்தேன். ஏதோ விசேஷ காலகட்டத்திலாம் முருகருக்கு சார்ந்து இருக்கிற விஷயத்தில் கண்டிப்பாக மக்கள் வருவாங்க. ஆனால் சாதாரண நாளில் மக்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. இதுதான் அந்த ஆதி முருகன். திரு சிவம் தகப்பனார் அதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்தை வச்சு வழி நடத்தியிருந்தாரு. அவருக்கு அப்புறம் தான் இவரை வச்சு வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. கேமரன் ஹைலண்ட் முருகர் ஆலயத்திலேருந்து கம்போங் காயன் முருகர் ஆலயத்துக்கு வரும்போது தான் என்னோட காடியோட கேர் பாக்ஸ் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுச்சு. அது தொடர்ச்சியாக ஒரு வருஷமாக பல ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தோம்ல, காடு மேறு மலைக்கெல்லாம். இந்த காடி இப்போ தான் ட்ரபிள் பண்ண ஆரம்பிச்சு. இருந்தாலும் என்னோட பயணத்தை நான் நிறுத்தலை. கம்போங் காயாங்லேருந்து அடுத்து குவாலாலிம்பிஸோட டவுனுக்கு போயிட்டு இருக்கேன். ஏறத்தாழ ஒரு 35 to 40 நிமிஷம் இந்த ட்ராவல். இந்த சைடில் அதிகமான இருட்டு, ரோட் லைட்டு அங்கங்கே தான் இருக்கும். இருந்தாலும் அந்த வண்டி சத்தத்தோட பயணத்தை மேற்கொண்டு கண்டிப்பாக வாக்கு கொடுத்த மாரி அந்த ஆலயத்துக்கு இப்போதைக்கு எடுக்க போகிறேன். ஏன்னா நாளைக்கு அந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி நோக்கி போனது தான் அடுத்த ஆலயம், 894வது ஆலயமாக அருள்மிகு ஸ்ரீ பத்துமலை ஆண்டவர் பெந்தா குவாலாலிம்பிஸ் பஹாங்க்கு வந்திருந்தேன். இந்த ஆலயம் தற்பொழுது திருப்பணியில் இருக்காங்க. இந்த ஆலயத்துக்கு உண்டான விசேஷங்கள் நிறைய விஷயம் செய்ய வேண்டியது இருக்கு. முருகரை தரிசிங்களேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மனசார இந்த முருகர்கிட்ட பேசி இந்த ஆலயத்துக்கு உண்டான வரலாறு கோயில் தலைவர் நிறைய சொன்னார். பத்து மலை, அதாவது பத்து கேஃபில் இருக்கிற அந்த முருகரோட சிலையை இங்கே வடிக்கிறாங்க. அதுக்குண்டான வேலைகள் இன்னும் முடிய போகுது. இருந்த போதும் ஆலயத்துக்கு தேவைப்படுற ஒரு நன்கொடை வேண்டும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இவர் தான் ஆதி முருகனா இங்கே வச்சு பழனி ஆண்டவராக வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பக்தர்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆலயங்களை சுற்றி 6 படை முருகரோட ஸ்டாச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் பல வேலைகள் போய்கிட்டு தான் இருக்கு. உங்களால் இயன்ற காணிக்கையை இந்த ஆலயத்துக்கு கொடுக்கலாம். நான் அன்றைக்கி சொன்னது மாதிரி தான் என்னோட 2-3 பதிவு பார்த்துருப்பீங்க. இந்த முருகர் எல்லையில் இருக்கிற சில கோவில் மட்டும் படி ஏறி போகிற விஷயங்கள் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் உயரமான இடத்துல பார்க்கவும் அழகாக இருக்குது. இந்த ஆலயத்தில் இந்த ஆலயத்தை சார்ந்து இருக்க நிறைய பேர் இந்த இடத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களாம். இருந்த போதும் நிதி பத்தாத குறையில் சில விஷயங்கள் இன்னும் முடிக்க வேண்டியது இருக்குது. இந்த பதிவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு, அதாவது அருள்மிகு ஸ்ரீ பத்துமலை ஆண்டவர் பெந்தால இருக்கிற இந்த ஆலயத்துக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷனை தெரிவிக்கலாம். இந்த ஆலயத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆலய தலைவர் முன்பு பெந்தா எஸ்டேட்குள்ளே இருந்தாராம். அப்புறம் சொன்னால் அங்கேயும் 2 ஆலயம் இருக்குது, எடுங்கன்னு சொல்லிட்டு என்னை கைட் பண்ணி கூப்பிட்டு போயிருந்தாரு. அடுத்தது 895வது ஆலயமாக ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் பெந்தா தோட்டத்தில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயம் இந்த எல்லைக்கு தாய் கோயிலாக இருக்காங்க. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அவங்களோட பார்வையும் அவங்களோட காட்சியும் அவங்களோட ஜோடிப்பும், அதே நேரத்தில் அவங்க உட்காந்துருக்கிற அம்சத்தை பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்காங்க, அவ்வளோ மனசு நிறைவாக இருக்காங்க. பலரும் பார்க்காத பல மகாமாரியம்மனும் முத்துமாரியம்மனும் கருமாரியம்மனும் இந்த நாடு தழுவிய அளவில் நான் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. இந்த பாக்கியத்தை அம்பாளுக்கும் முருகருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த வேளையில் பக்த பெருமக்கள் நீங்கள் என்னை அழைச்சிட்டு இந்த ஆலயத்துக்கு போகும்போது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது. இந்த ஆலயத்தை சுற்றி இது பழமையான ஒரு தோட்டத்துக்குள்ள உருவாக்குன மகாமாரியம்மன். இன்னமும் பக்தர்கள் நிறைய பேர் இந்த எல்லையில் இருக்காங்களாம், நிறைய பேர் தோட்ட வேலையில் இருக்காங்களாம். அதனால் இந்த எல்லைக்கு அவ்வளோ பெரிய காம்பவுண்ட் உருவாக்கி பூமிதி திருவிழா நடத்திக்கிட்டு இருக்காங்களாம். இன்னமும் நிறைய பக்தர்கள் இந்த ஆலயத்துக்கு திருவிழான்னு சொல்லிட்டோமா, எங்கே உள்ளவங்க சிங்கப்பூர் கிடாக்கு எங்கெங்கெல்லாம் ஊர் மாறி போனாங்களோ இல்லாட்டி வீடு மாறி போனாங்களோ அவங்களாம் கண்டிப்பாக இந்த எல்லைக்கு வருவாங்களாம். ஜெயின்னு இருக்குமா, திருவிழாவை களை கட்டுமா. இந்த எஸ்டேட் திருவிழா, ஊர் திருவிழா சொல்லும் போது அதோட சுவாரஸ்யமே வேறு மாதிரி இருக்கும்.
அதே கோயிலில் தங்கிட்டு அங்கேயே பராமரிச்சுட்டு அங்கேயே அம்பாளுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு சந்தோஷத்தோடு போவாங்க. அந்த மகாமாரியம்மனோட ஆலய நிர்வாகம் தான் அடுத்த கோவிலோட நிர்வாகம் கூட தான். ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயம் பெந்தா தோட்டத்தில் இருக்கிற இந்த ஒரு ஆலயம் 896வது ஆலயமாக ஒருபடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த அம்பாளோட காட்சியை பாருங்களேன். தனியாக ஒரு எல்லைக்குள்ள ஒரு தெய்வம் அமர்ந்து மக்களை இன்னும் தரிசனம் கொடுத்து அவங்களுக்கு உண்டான காட்சிகளும் கொடுக்குற ஒரு அழகை பாருங்களேன். இந்த கோவில்காரங்களுக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். கோவில் ரொம்ப அழகாக, காம்பவுண்ட் ரொம்ப சுத்தமாக, புல்லுலாம் வெட்டி இந்த காஞ்ச புல்லுலாம் எடுத்து அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. இந்த எல்லைக்கு உண்டான விசேஷமே இந்த பக்தரை வச்சு பராமரிக்கிறது தான். இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கோவிலோட இன்னைக்குள்ள பஹாங் எக்ஸ்பெடிஷன் என்டெட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு குவாலாலிம்பிஸில் இருக்கிற எல்லையிலேருந்து மற்ற எல்லையிலேருந்து ஒருபடி மண் எடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் பதிவுகளை பார்க்கலையா, கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. இது நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் இந்த பயணத்தை முழுமை பெற்றிருக்க முடியாது. அடுத்து எந்தெந்த ஆலயங்கள் இருக்குது, பஹாங்கில் என்னென்ன ஆலயங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது, செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஆலயங்கள்லாம் கண்டிப்பாக நான் செக் அவுட் பண்ணி சொல்ல போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் வர்ற காரணமே நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான். அதே நேரத்தில் கமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்கும் நன்றி, லைக் பண்ணவங்களுக்கும் நன்றி, ஷேர் பண்ணவங்களுக்கும் நன்றி. முருகன் துணை, அம்பாள் துணை.